முர்ஷித் இந்த காசை வச்சு என்ன பண்ண போற? ரிமோட் கார் வருவேன், சைக்கிள் வாங்குவேன். அதுக்கப்புறம் உண்டியல் மாதிரி உண்டியல் வாங்குவேன். அதுக்கப்புறம் ஹாய், வெல்கம் பேக் டு மை லாங் வீடியோ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானுமே ரொம்பவே நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்க சொல்லிட்டு நானும் நம்புகிறேன். இன்றைக்கி இந்த லாங் வீடியோவில் என்னோடய பையனோட பர்த்டே செலிப்ரேஷன் vlog இல்லை, அவன் பர்த்டே அன்னைக்கு ஒரு ஹேபிட்டை கடைப்பிடிச்சான். அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த ஹேபிட் லாஸ்ட் டேலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணால், அது இப்போ ரொம்பவே எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸை கொடுத்தது. அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். மேபி உங்கள் கிட்ஸுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நானும் நம்புகிறேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த டெக்கத்லான் டிஐ சைக்கிளை விட எங்கே கம்மி ப்ரைஸில் சைக்கிள் வாங்கலாம் அப்படின்றதையும் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஹோப் இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேவிங்ஸ்ன்றது பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்துக்கு ரொம்பவே முக்கியம். அது பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு பழகிட்டோன்னா அது ரொம்பவே நம்மளுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்குமே ஒரு நல்ல மாற்றத்தை தரும். அந்த மாதிரி தான் போன வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு உண்டியல் வாங்கியிருந்தோம். அந்த உண்டியலில் ஓப்பன் டைப்லாம் எதுவுமே இல்லை, இந்த மாதிரி க்ளோஸில் தான் வாங்கியிருந்தோம். அதை வாங்கிட்டு அவனுக்கு லாஸ்ட் பர்த்டே அப்போது ஜான்வரி பர்த்டே அப்பத்துலேருந்து இந்த நெக்ஸ்ட் பர்த்டே வரைக்கும் நீ எவ்வளோ காசு சேர்த்து வைக்கிறியோ சேர்த்து வச்சுட்டு அதில் உனக்கு பிடிச்ச மாதிரி ஐட்டமாக வாங்கிக்கோ அப்படி சொல்லிட்டு தான் நாங்கள் பிளான் பண்ணோம். ஸோ அவன் கேட்டது பார்த்திங்கன்னா நல்ல சைக்கிள், குவாலிட்டியான சைக்கிள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ அவனுக்கு 7 இயர்ஸ் ஆக போகுது. அதனால் குவாலிட்டியான சைக்கிள் வாங்கணும்னு சொல்லிட்டு அதுக்கான காசு தான் சேர்த்து வச்சுருந்தோம். ஒரு குவாலிட்டியான சைக்கிள் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 5000 7000 வரைக்கும் இருக்கும். ஸோ அதை பிளான் பண்ணி அந்த பர்த்டேலேருந்து நெக்ஸ்ட் பர்த்டே வரைக்கும், தீபாவளி, பொங்கல், அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஃபெஸ்டிவல் வந்தால் நாங்கள் காசெல்லாம் கொடுப்போம்ல, அதெல்லாம் உண்டியலில் சேர்த்து வச்சு மாதம் அவங்க அப்பாக்கிட்டேயும் அவங்க தாத்தாக்கிட்டேயும் 500 வாங்கி இந்த உண்டியலில் சேர்த்து வச்சுருந்தான். அப்படி சேர்த்து வச்சு தான் இந்த உண்டியலை அன்றைக்கி பர்த்டேக்கு முன்னாடி நாள் தான் ஓப்பன் பண்ணோம். அது ஃபுல்லாகவே ஆடிச்சு 1 மந்த்துக்கு முன்னாடியே. பட் பர்த்டே அப்போ ஓப்பன் பண்ணான்னு சொல்லிட்டு தான் ஓப்பன் பண்ணியிருந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்போ அவன் சொல்லிகிட்டே இருப்பான், உண்டியல் நிறைஞ்சிருச்சு, ஓப்பன் பண்ணுங்க சொல்லிட்டு. பட் நாங்கள் தான் பர்த்டே வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு வெயிட் பண்ண வச்சுருந்தோம். அப்படி உண்டியில் உடச்சி அவன் சேர்த்து வச்ச அமௌண்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு 7000 கிட்ட வந்தது. அப்போது ஒரு நல்ல குவாலிட்டியான சைக்கிளே வாங்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணி டிஏல கேட்டிருந்தோம். அதுக்கப்புறம் டெக்காத்லானில் போய் பார்த்தோம். எல்லாமே ரேட் வைஸ் ரொம்பவே ஓவராக இருந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய சிஸ்டர் தான் ஒரு பிளேஸ் சஜஸ்ட் பண்ணாங்க. அங்கே தான் போய் சைக்கிள் வாங்கியிருந்தோம். இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா சென்னை அம்பத்தூரில் இருக்க பஸ் டிப்போக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா டெட் எண்டில் தான் இந்த ராஜலக்ஷ்மி சைக்கிள்ன்றது இருக்குது. இது நீங்கள் கூகுளில் போட்டு செக் பண்ணாலுமே வரும். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 4-5 ஷாப் வச்சுருக்காங்க. ப்ளஸ் குடோனுமே வச்சுருக்காங்க. சின்ன பசங்கள்லேருந்து பெரிய பசங்க வரைக்கும் இருக்குது. ஈவன் பெரியவங்களுக்குமே இருக்குது. கீர் சைக்கிள் எல்லாமே இருக்குது. இது ஒரு பெரிய குடோன் மாதிரி இருக்குது. ஏகப்பட்ட டிசைன், ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 சைக்கிள் தான் நாங்கள் சூஸ் பண்ணோம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு சைக்கிளை அவனுக்கு பிடிச்சிருக்கு சொல்லிட்டு ஒன்று ஃபைனலைஸ் பண்ணால். இதோட வர்த் பார்த்திங்கன்னா 5500. ஆனால் நாங்கள் வெளியெல்லாம் கேட்கும்போது இதோட வர்த் பார்த்திங்கன்னா 7000லேருந்து ஒரு 8000 கிட்ட வந்தது. ப்ரைஸுமே ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருந்தது. ப்ரைஸுமே நெகோஷியேட்டும் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு லைட்டு, அதுக்கப்புறம் ஆரன், அதுக்கப்புறம் பெல்லு இதெல்லாம் தனியாக சார்ஜ் பண்ணி தான் நம்ம பே பண்ணி தான் இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நெட்டு, போல்டு எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஃபைனலாக ரொம்பவே சர்வீஸ் சூப்பராக இருந்தது. அவங்களுமே சர்வீஸ் சென்டர் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. குவாலிட்டியுமே ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஃபைனலாக எல்லாமே ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கார்லேயே வச்சு வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். நீங்களும் உங்கள் பசங்களுக்கு சைக்கிள் வாங்க பிளான் பண்ணால் டெக்காத்லான், அதுக்கப்புறம் டிஐலாம் போட்டு காசை வேஸ்ட் பண்ணாமல் இங்கே போய் வாங்கி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது. குவாலிட்டியுமே நல்லாயிருக்கு. நான் பிளேஸை டேக் பண்ணுறேன், போய் விசிட் பண்ணி பாருங்கள். ஃபைனலாக உள்ளே வச்சுட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். குமுதா ஹாப்பி என்னாச்சு மாதிரி என்னோடய பையனும் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டான். அன்றைக்கின்னு பார்த்துட்டு மழை வேறு வந்துச்சு. அது ரொம்பவே எங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது. அவனுக்குமே சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு பூஜைலாம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவன் ஓட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டான். இதில் இந்த சைக்கிள் வாங்கினதில் அவனுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருந்ததோ தெரியல, எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த சேவிங்ஸ் காசில் ஒரு
1500 வந்து மிச்சம் இருந்தது. அத பார்த்தீங்கன்னா வந்து பர்த்டே அன்னைக்கு ஒரு 7 பேருக்கு வந்து சாப்பாடு வாங்கி குடுத்தோம். என்னதான் வந்து அனாத ஆசிரமத்துக்கு நெறைய பேர் டொனேட் பண்ணாலும், இந்த ரோட்டோரமா, ரயில்வே ஸ்டேஷன் இந்த மாரி பஸ் ஸ்டாப் சைட்லாம் இருக்கவங்களுக்கு வந்து யாருக்குமே சாப்பாடு குடுக்கறதில்ல. ஸோ அவங்கள மாரி ஆளுங்கள வந்து சூஸ் பண்ணி நீங்க வந்து ஹெல்ப் பண்ணுங்க. ஏன்னா வந்து அனாத ஆசிரமத்திற்குலாம் வந்து டோனர்ஸ் நெறைய பேர் இருப்பாங்க. இவங்களுக்கு தான் யாருமே இருக்க மாட்டாங்க. போன வருஷம் ஒரு நல்ல ஹேபிட்டையும், இந்த வருஷம் ஒரு நல்ல விஷயத்தையும் வந்து நாங்க சொல்லிக் குடுத்தோம். அதையும் அவன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா ரொம்பவே வந்து சந்தோஷமா இருக்கு. ஹோப் இந்த வீடியோல எண்டுக்கு வந்ததும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காவும், யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும்னு சொல்லிட்டு நானும் நம்புறேன். நாளைக்கு வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். அதுவரைக்கும் ஹேப்பியாவும், ஹெல்த்தியாவும் லைஃப்ப என்ஜாய் பண்ணுங்க. பாய்.